ஹலோ ஆல், நான் இன்னைக்கு ஆந்த்ரியம்ங்கிற செடி வந்து எப்படி நம்ம வீட்டில் வளர்க்குறது, அதை எப்படியெல்லாம் நம்ம வந்து டேக் கேர் பண்ணுறதுன்றத என்னோட எக்ஸ்பீரியன்ஸு நான் சொல்ல போகிறேன். இந்த செடியை வந்து ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம், வளர்க்குறது ரொம்ப ஈஸி. இந்த ஆந்த்ரியம்ன்ற செடி வந்து ட்ராபிக்கல் வெதரில் வளரக்கூடியது. ட்ராபிக்கல் வெதர்னால் ரொம்ப வார்ம் பிளேஸு, அதுவும் இல்லாமல் அது ஈரப்பதம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு கிளைமேட்டில் தான் இது நல்லா வளரும். நம்ம வெதர் கூட இந்த செடிக்கு நல்லா சூட் ஆகும். இது யூஸ்வலாக இந்த ட்ராபிக்கல் வெதர் வந்து நார்த் அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா, ஏஷியாவில் கூட இருக்குது. இந்த செடி, இந்த பர்டிகுலர் அந்த ஆந்த்ரியம்க்கு வந்து காலையில் ஃபுல்லாக நல்லா வார்மாக இருக்கணும். மத்தியானத்துக்கு அப்புறம் நல்லா மழை பெய்கிற அந்த கிளைமேட் வந்து ரொம்ப பிடிச்ச கிளைமேட்டு, ரொம்ப நல்லா வளரக்கூடியது. இப்போ நான் இருக்கிறது யூகே. இந்த கிளைமேட்டுக்கு வந்து இந்த செடியை வந்து வெளியில் வச்சு வளர்க்குறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் இங்கே வந்து ஹவுஸ் பிளான்ட்டாக தான் எல்லாருமே வளர்ப்பாங்க. நம்ம ஊரில் வந்து இதை வந்து நம்ம வெளியில் வச்சு ட்ரை பண்ணலாம், நல்லாவே வளரும். இந்த செடிக்கு வந்து சன்லைட் ரொம்ப அவசியம். ஆனால் அந்த சன்லைட் வந்து டைரெக்டாக இருக்கக்கூடாது. நம்ம ஊரில் நம்ம இதை வளர்க்கணும்னு நினச்சோன்னா இதை வந்து ஒரு நிழலில் வளர்க்குறது பெட்டராக இருக்கும். டைரெக்டாக நம்ம அந்த ஹாட் சன் இதில் படும்போது இது வந்து கொஞ்சம் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகும். லீவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் கருக ஆரம்பிச்சிடும். இங்கே வந்து யூகே மாதிரி கோல்டு கண்ட்ரீஸில் வளர்க்கணுன்னா நம்ம விண்டோ சில்லில், விண்டோ பக்கத்தில் ஒரு சவுத் சைடு பார்த்த விண்டோவாக இருந்தால் பெட்டரு. ஏன்னா சவுத் சைடு பார்த்த விண்டோவில் தான் உங்களுக்கு நிறைய வெளிச்சம் நிறைய நேரம் வரும். ஏன்னா இப்போது வந்து வின்டர்லலாம் ஒரு 5 to 6 hours தான் உங்களுக்கு சன்னே இருக்குன்றதுனால உங்களுக்கு வந்து சவுத் சைடு விண்டோவாக இருந்தால் ரொம்ப நல்லது. இல்லாட்டி நல்ல வென்டிலேஷன் இருக்கிற இடத்துல வைக்கணும். இது வந்து ஏரை வந்து பியூரிஃபை பண்ணக்கூடியது. அதனால தான் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸு அந்த மாதிரி பிளேசஸ்லாம் அழகுக்காக இதை ரொம்ப நல்லா வளர்ப்பாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த செடியில் வந்து அழகாக ஒரு ரெட்டு கலரில் பூ பூக்கும், இலை மாதிரியே இருக்கும், ரொம்ப ஷைனிங்காக பிளாஸ்டிக் மாதிரியே இருக்கும். இது உண்மையான பூவா இல்லாட்டி ஆர்டிஃபிஷியலான்ற டவுட் வரும் எல்லாருக்குமே பார்க்கும்போது. அந்த அளவுக்கு இது வந்து ஷைனிங்காக அழகாக இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குற இந்த செடியெல்லாம் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செடியாக தான் நான் வாங்கினேன். ஒரு செடியிலேருந்து 4 செடியாக நான் வந்து மாற்றி வச்சுருக்கேன். பெருசாக ஒரு செடி வந்து நல்லா வளர்ந்து ஒரே பாட்டில் என்னால் வைக்க முடியாமல் 4 பாட்டாக பிரித்து வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு இது வந்து நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோன்னா ரொம்ப அழகாக வளரும். இந்த செடிக்கு வந்து மண்ணுன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் சாயில், அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்போஸ்ட்டு, அவ்வளோதான் நான் போட்டு வச்சுருக்கேன். அதுலேயே நல்லா வளரும். நல்ல வெளிச்சமான இடத்துல நீங்கள் வச்சாலே நல்லா வளரும். வேறு பெருசாக வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனு, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் வரதுக்கு சான்ஸே இல்லை. ரொம்ப ரேராக தான் வரும்னு சொல்கிறாங்க. அப்படி வந்தாலும் வேர் அழுகல் நோய் வந்து வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. ரொம்ப ஹெல்த்தியாகவே வளர்ந்துட்டுருக்கு என்னோட இது. இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, முக்கியமாக வந்து தண்ணி வந்து ரொம்ப ஊற்றிடக்கூடாது. ஒரு தடவை நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது நல்லா ட்ரை ஆகும்போது மறுபடியும் தண்ணி ஊற்றணும். எப்போவுமே நம்ம வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டேம்ப் பண்ணி அதை ரொம்ப தண்ணியில் வச்சுட்டு இருந்தோம்னா தான் வேறு அழுகல் நோய் வரும்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் கம்போஸ்ட் போட்டதுனால நல்லா ட்ரைன் ஆகிடும். கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விடுங்க. இல்லாட்டி டெய்லி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். நம்ம உடனே தண்ணி ஊற்றலையே அப்படின்னு நம்ம நினச்சோன்னா உடனே தண்ணி ஊற்றிடணும், அவ்வளோதான். மற்றபடி இது வந்து அவ்வளோ சீக்கிரமாக சாகக்கூடிய பிளான்ட்டே கிடையாது. ரொம்ப ஹெல்த்தியாக வளரக்கூடியது. இதே செடியை வந்து நீங்கள் வந்து டார்க் பிளேஸில் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் இலை மட்டுமா வளரும். இந்த செடி வந்து சரியான பொசிஷனில் இருக்கா அப்படின்னு எப்படி செக் பண்ணணும்னா, இதில் வந்து ஃப்ளவர் எதுவும் வரலை, ஒரு 4 இலைக்கு அப்புறம் ஒரு ஃப்ளவர் கூட வரலை அப்படின்னா இதுக்கு வந்து வெளிச்சம் பத்தலைன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து இடத்த மாற்றி வைக்கணும். நல்லா வெளிச்சம் இருக்கிற இடத்த பார்த்து நம்ம வச்சிடணும். அதுக்கப்புறம் ஃப்ளவர் வந்துருச்சுன்னா ஓகே. நான் 2-3 இடத்துல நம்ம வச்சு பார்த்து எதில் நம்ம எந்த பிளேஸில் வந்து அந்த கம்ஃபர்டபுளாக ஃப்ளவர் வருதுன்னு பார்த்து அந்த பிளேஸை வந்து அந்த செடிக்கு கொடுக்கணும். டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை வந்து நம்ம இலை மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டோம்னா அது வந்து ட்ராபிக்கல் ஃபாரஸ்டில் தான் இருக்கும்ன்ற நினச்சிட்டு அது நல்லா வளரும். அதுவும் பண்ணலாம்.
இது வந்து ரொம்ப வசதி என்னன்னா நம்ம வீட்டிலேயே ஜன்னல் பக்கத்துலேயே இந்த செடி வளர்த்துக்கலாம். இது மெயின்டெனன்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸ்பெஷலாக எந்த கம்போஸ்ட் சாயிலெலாம் தேவையில்லை. நம்ம சாதாரணமான செம்மண் இல்லாட்டி களிமண்ணோட கொஞ்சம் கம்போஸ்ட் சேர்த்து நம்ம இந்த பாட்டில் வச்சிட்டோம்னாலே போதும், ரொம்ப நல்லா வளரும். உங்களுக்கு ஆந்த்ரியம் செடி வளர்க்கணுன்னு ஆசை இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வளர்க்கலாம். ரொம்ப பயப்படவே வேண்டாம். இது வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப கம்மி சான்ஸு தான். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் எங்கேயாவது நர்சரியில் இந்த செடி பார்க்கும்போது கண்டிப்பாக வாங்கி வளர்த்து பாருங்கள். உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல்.